ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்பெயின் சீரீஸோட கண்டினியூஷனில் நம்ம மேட்ரிட்டில் இன்றைக்கி சண்டே மார்னிங் ஷாப்பிங் போட்டிருந்தாங்க. இது எவ்ரி சண்டே வந்து இங்கே சண்டே மார்க்கெட் அப்படின்னு போடுறாங்க. அது கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியான இதில் கிடைக்குது. எல்லாமே ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி இருந்தது. ரொம்ப லாங்கு, ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் 2 சைட்லேயுமே வந்து கடைங்களாகவே இருந்தது. ஆனால் என்ன ஒன்றுனா, இது எல்லாமே வந்து புது துணியா அப்படின்னு கேட்டால், அது ஒரு சில இடத்துலலாம் வந்து யூஸ்டுலாம் விற்கிறாங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கணும். பிராண்டட்லேருந்து லோக்கல் வரைக்கும் எல்லாமே இங்கே கிடைக்குது. என்ன உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டோட கிடைக்குது. இது வந்து மேபி வந்து அது ரொம்ப பழைய ஸ்டாக்காக இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். அதெல்லாம் வந்து கம்மியாக தான் விற்கிறாங்க. காலையில் ஒரு 8:30 9 அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா நிறைய ஷாப்பிங் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் ஃப்ரெஷ் ஸ்டாக் வரும். வந்து கொஞ்ச நேரத்துலேயே நிறைய கடைகள்லாம் வந்து அவங்க கடையை சாத்திட்டு கிளம்பிட்டாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு சேல்ஸ் ஆகுது. இங்கே வந்து மெயினாக அந்த ஃபுட்பால் பிளேயர்ஸு, அவங்களோட டிஷர்ட்ஸு, அந்த ஜெர்சி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. அதே சமயத்தில் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதை வாங்கிறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க. இங்கே இந்த டென்னுலாம் போட்டிருக்கு பாருங்கள், அது எல்லாமே வந்து இந்த ஃபுட்பால், பேஸ்பால் அந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ட்ரெஸ் எல்லாமே நிறைய விற்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த பெட் ஸ்ப்ரெட் மாதிரி 6 ரொம்பவே நல்ல ரேட். ஸோ இந்த டேவோட பிளான் என்னென்னா, மார்னிங் வந்து இந்த சண்டே மார்க்கெட் சுற்றி பார்த்துட்டு எதனா பர்ச்சேஸ் எதனா பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு இந்த மேட்ரிட் சிட்டியில் வந்து அந்த மணி ஈஸ்ட்டு அப்படின்னு ஒரு வெப் சீரிஸு, அது கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் தான். அந்த வெப் சீரிஸோட ஷூட்டிங் லொக்கேஷன்ஸு அதெல்லாம் இருக்கும், அது பார்க்கலான்ட்டு தான். இதுதான் வந்து இந்த மணி ஈஸ்ட்டில் ப்ரொஃபஸர் பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீனில் இருக்கிற எல்லா ஸ்க்ரீன்ஸுமே இது ஒன்று, அண்டு இது பக்கத்தில் இருக்கிறது இது. அதுக்கப்புறம் அந்த தியேட்டர், இது ஒரு பழைய தியேட்டர், இது இப்போ வருது அந்த தியேட்டர், இது அது தியேட்டர், அந்த தியேட்டரில் ஸ்க்ரீன். இதில் தான் வந்து அவர் பேசுகிறதெல்லாம் ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பெரிய பார்க்கு, மேட்ரிடோட சென்ட்ரல்லையே இருக்குது. ஈவினிங்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். அங்கேயே நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ஈவினிங் ரெஸ்டாரண்ட்ஸு. கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக டாய்லெட்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ டெம்பரேச்சர் வந்து நான் போகிறப்போ கொஞ்சம் ஹையாக இருந்தது, அதுக்காக அங்கங்கே வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்ஸும் வச்சுருக்காங்க. இந்த சாரல் அப்படியே நின்றுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மரத்துக்கு கீழே அங்கங்கே படுத்துக்கிறாங்க நல்ல நிழலில். அடுத்ததான் நம்ம விசிட் பண்ணது டெம்பிள் ஆஃப் டிபாட். இது வந்து ஒரிஜினலாக கட்டப்பட்டது பார்த்திங்கன்னா ஈஜிப்டில் டிபாட் அப்படின்ற ஒரு கிராமத்தில். இந்த கோயிலில் எஜிப்சியன் சாமி அபு அப்படின்ற ஒரு சாமியை தான் கும்பிட்றாங்க. அந்த சாமிக்கு சிலையும் இருக்குது, உள்ளே இருக்குது. நைன்டீன் ஈஜிப்ட் வந்து ஒரு டேம் கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அது நிறைய வெள்ளம் வர்றதுனால அதை தடுக்கிறதுக்காக ஒரு டேம் ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா நாட்டுக்கிட்டையும் ஹெல்ப் கேட்குறாங்க. அப்போ வந்து எல்லா கண்ட்ரீஸுமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஸ்பெயின் பண்ண ஹெல்ப்புக்கு
அவங்க ரிட்டர்னாக கொடுத்தது தான் இந்த கோயில். அவங்க வந்து இந்த ரிட்டர்னில் இந்த கோயில் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திருப்பி எடுத்துன்னு வந்து 1970s ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. திபாட் அப்படின்ற எஜிப்டியன் கிராமத்துலேருந்து இந்த கோயில் வந்ததுனால இந்த கோயிலுக்கு வந்து டெம்பிள் ஆஃப் டிபாட் அப்படின்னு பேரே வச்சுட்டாங்க. இது ஒரு பார்க்குக்கு நடுவில் இந்த கோயில் இருக்குது. இது ஒரு நல்ல லொக்கேஷனில் இருக்குது. இந்த தண்ணி வந்து பார்க்கில் இருக்க தண்ணி தானே, சரி எப்படி இருக்க போகுதுன்னு தான் எடுத்து குடித்தேன். பட் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. யூரோப்லலாம் இது ரொம்பவே காமன் தான். தண்ணி வந்து கிரவுண்ட் வாட்டர் அப்படியே தான் குடிப்பாங்க. இதுக்காக தனியாக கேன் வாங்குறது அதெல்லாம் ரொம்ப ரேர் தான். எல்லாருமே அதை பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி. மேட்ரிட்லேருந்து நீங்கள் ஏர்போர்ட்டு போகணும் அப்படின்னா கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. வெறும் 5 யூரோ கொடுத்தா ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்லேயே கூட்டிகிட்டு வந்து விட்டுறாங்க. ஸோ அந்த பஸ் தான் இது. ஸோ இந்த ஏர்போர்ட்டில் கரெக்டாக கூட்டிட்டு வந்து என்னோடய டெர்மினல்லே விட்டுடுது. நான் அடுத்ததாக பிளான் பண்ணியிருக்கிறது வந்து போர்ச்சுகல் வந்து ஸ்பெயினோட பார்டர் அப்படியே நெக்ஸ்ட்டு டு ஸ்பெயின் தான். யாராவது ஸ்பெயின் வரைக்கும் போகிறீங்க அப்படின்னா போர்ச்சுகலும் கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப அழகான நாடு. இது வரைக்கும் என் வாழ்நாளில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஃப்ளைட் வந்து லிஸ்போவில் லேண்ட் ஆகும்போது ஃப்ளைட் ஆல்மோஸ்ட் வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஆடிக்கிட்டே இருந்து ஒன் சைடாக லேண்ட் ஆகிடுச்சு. அது பைலட்டுக்கு தெரிஞ்சதுனால அந்த வீல் தரையில் பட்ட அடுத்த 2வது செகண்டில் அவர் மறுபடியும் டேக் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு கம்ப்ளீட்டாக திருப்பி இன்னொரு ரவுண்டு அடிச்சுட்டு மறுபடியும் வந்து லேண்ட் பண்ணியிருப்பார். இது பார்த்தீங்கனாலே தெரியும், அது முன்னாடி உட்காந்துட்ருக்கவங்கலாம் அப்படியே கொஞ்சம் கையெல்லாம் வச்சுட்டு சேஃபாக உட்காரணும் அப்படின்றதுக்காக பயந்துக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. இந்த ஏர்போர்ட்டில் இது சகஜமான விஷயம் தான். ஏன்னா இது பீச் பக்கத்தில் இருக்க, ஏர் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால லேண்ட் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல் லேண்டிங் அப்புறம் எல்லாருமே கை தட்டி விசிலாம் அடிச்சிருப்பாங்க பாருங்கள். எப்படியோ ஒரு வழியாக நம்ம லேண்ட் ஆகிட்டோம். இது வந்து ரொம்ப காமனான விஷயம் தான், இந்த மாதிரியான இஷ்யூஸ் நடக்கிறது. அது வந்து பைலட்டுக்கு தெரியும், அவர் சரியாக லேண்ட் ஆகலை, அவர் வந்து ஃப்ளைட்டோட பொசிஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை அப்படின்ட்டு. அதனால் உடனே அவங்க திருப்பி டேக் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அவர் செகண்ட் டைம் லேண்ட் ஆகும்போதும் அதே மாதிரி தான் ஆடிட்டே தான் வந்துச்சு. பட் ஆனால் பொசிஷனிங் கரெக்டாக இருந்துச்சு. ஃப்ளைட்டில் ஆடிட்டே வந்தாலும் கரெக்டாக லேண்ட் ஆகும்போது அந்த பொசிஷன் கரெக்டாக இருந்தது. அதனால் மக்கள் எல்லாருமே அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. நம்ம ஊராக இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும்ன்றது கொஞ்சம் டவுட்டு தான். இந்த லிஸ்பன் ஏர்போர்ட் டு சிட்டி வந்து கனெக்டிவிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. வெளியில் ஏர்போர்ட் விட்டு வெளில வந்த உடனே ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கேருந்து பஸ் ஏறினா ஜஸ்ட் 45 மினிட்ஸில் நீங்கள் சிட்டிக்கு ரீச் ஆகிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு போர்ச்சுகல் சீரிஸ் வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.